பயோமிமிக்ரினா அந்த நேச்சரை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறது தான். நேச்சர்ல ஒரு சில விஷயம் வருது, நேச்சர் நமக்கு ஒரு சில விஷயம் காட்டுது, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன், அதுதான் பயோமிமிக்ரி. வெல்த்ன்ற ஒரு விஷயம், இப்போ இயற்கையில நம்ம எதெல்லாம் சொத்து ஒரு வெல்த் ஒரு விலை மதிக்க முடியாததுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு சில காமனான விஷயங்கள் இருக்கு. நேச்சர் இந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணுது, இப்போ அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை வளருது இல்லையா, அந்த ப்ராசஸ் எந்த நட்சத்திரம் கூட கனெக்டட்னா பரணி நட்சத்திரத்து கூட கனெக்டட். ஏன்னா பரணி நட்சத்திரத்தோட சிம்பிளே யோனி, இந்த யூட்ரஸ் தான் பரணி நட்சத்திரத்தோட சிம்பிளே. இதே மாதிரி இயற்கைன்னு வரும்போது மரங்களும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான். ஈவன் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுமே பார்ட் ஆஃப் நேச்சர் தான் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப மரங்களை பொறுத்த வரைக்கும் வெல்த்னா என்ன? ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான சீக்ரெட் பத்தி. இது 1000 வருடங்களுக்கும் மேலாக யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா தெரிய வராம இருக்க ஒரு சீக்ரெட். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சீக்ரெட்டை எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த 1000 வருடம் பழமையா இருக்க சீக்ரெட் நம்ம யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னா வேற யாரும் இல்லைங்க, இயற்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நேச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நேச்சர் நமக்கு சொல்லக்கூடிய சீக்ரெட் தான் இது. நேச்சர் நமக்கு இந்த மெத்தட்ஸ் நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னுமே நீங்க நினைச்சதை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல பர்டிகுலரா வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இந்த சீக்ரெட் வச்சு பண்ணலாம் அதை நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ், நக்ஷத்ரா கோர்ஸ் நடக்குது. இதுக்கு உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்களோட பேசிக் கோர்ஸே எடுத்து இது பேசிக்கா அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டு நக்ஷத்ரா கோர்சஸ்ல நீங்க இந்த நட்சத்திரங்களோட பயன்கள், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நட்சத்திரம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ் உங்க லைஃப்ல தானாவே ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். லைவ் கிளாஸஸ் நடக்குது. வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோங்க, ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். பட் யார அதிகமா இன்வால்வ்மெண்ட் காட்டுறா, யாரோட கமெண்ட்ஸ் எல்லாரையும் யோசிக்க வைக்குது, ரொம்ப இந்த சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி சில பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் காட்டுறவங்களா தேடி பிடிச்சு ஒவ்வொரு மைல் ஸ்டோன் வரும்போதும் நாங்க ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறோம். ராசி கற்கள், அதுவும் ஜெம் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு வேணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அலர்ட் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது என்னங்க சீக்ரெட்? அந்த சீக்ரெட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அந்த சீக்ரெட்டோட பேரு தான் பயோமிமிக்ரின்றது. என்னன்னா மிமிக்ரினா உங்களுக்கு தெரியும், ஒன்னு பார்த்து அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது, அதே நம்மளும் பண்றது, ஒரு காப்பி அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மிமிக்ரி. பயோமிமிக்ரினா அந்த நேச்சரை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறது தான். நேச்சர்ல ஒரு சில விஷயம் வருது, நேச்சர் நமக்கு ஒரு சில விஷயம் காட்டுது, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன், அதுதான் பயோமிமிக்ரி. இன்னும் தெளிவா நம்ம ஒரு கதை மூலமா பார்க்கலாம். என்னன்னா ஜப்பான்ல ஹை ஸ்பீட் ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. ரொம்ப பயங்கர ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் நல்ல ஸ்பீட்ல போச்சு, எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டடா இருந்தது. ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெயின் அவ்வளோ அதிக ஸ்பீட்ல போகும்போது, முக்கியமா டன்னல்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது ரொம்ப பயங்கரமா சத்தம் எழுப்புச்சு. ஏன்னா டன்னல்குள்ள இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரெண்டா இருக்கும், டன்னலுக்கு வெளியில இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருந்து இன்னொரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் போகும்போது அங்க அதிபயங்கர நாய்ஸ் வர ஆரம்பிச்சது கூட. அதாவது அங்க பக்கத்துல அந்த அந்த டன்னல் பக்கத்துல இருக்கிற வீடுகள் இல்ல அங்க வசிக்கிற நபர்களுக்கு அது டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. சோ அப்ப அந்த இன்ஜினியர் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவர் ஒரு பேர்ட் வாட்சர், அதாவது பேர்ட்ஸை வாட்ச் பண்றதே ஒரு ஹாபியா பண்றவங்க இருக்காங்க. அவர் ஒரு பேர்ட் வாட்சர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிங்ஃபிஷர் பேர்ட், அதாவது பீக் பெருசா இருக்கும் இல்லையா, வாய் பெருசா இருக்கிற அந்த கிங்ஃபிஷர் பேர்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கிங்ஃபிஷர் அழகா என்ன பண்ணுச்சுன்னா
தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை அதோட பெரிய அந்த ஷார்ப்பான லாங்கான பீக் மூலமா மீனை பிடிச்சு வெளியில எடுத்துட்டு வந்து சாப்பிடுது. ஆனா அந்த தண்ணிக்குள்ள அதோட பீக் போகும்போது தண்ணியில எந்த சலசலப்பும் ஏற்படல, பெருசா அந்த வேவ் ஃபார்மேஷனும் நடக்கல. அப்ப அவருக்கு ஒண்ணு தோணுச்சு, ஏன் அந்த கிங்ஃபிஷரோட பீக் மாதிரியே நம்ம வந்து அந்த ட்ரெயினோட இனிஷியல் பாகம், அதாவது அந்த முதல் பாகம் வைக்கக்கூடாது, அந்த இன்ஜின் பார்ட்டை வந்து இப்படி மாத்தலாமே, அதனால சவுண்ட் கம்மியாகல. ஏன்னா ஏர் பிரஷர்ல இருந்து வாட்டர் பிரஷருக்கு அந்த கிங்ஃபிஷர் போகும்போதும் அது எந்த சலசலப்பும் ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அந்த பீக்கோட ஷேப். மாத்தினாரு, அந்த ட்ரெயின்ல மாத்தின அப்புறம் அந்த சவுண்ட் வெகு அளவுக்கு கம்மியாயிடுச்சு. அந்த சவுண்டே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கம்மியாயிடுச்சு. அதோட அந்த சேஞ்ச் பண்றதுக்கான ரீசன் என்ன? அவரு அந்த ஷேப்ப பறவைகள் கிட்ட இருந்து பார்த்து அதையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அது மட்டும் தானா கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கும் மேல என்ன ஆச்சுன்னா, அந்த ஷேப்னாலே வந்து அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து இன்னுமே அதிக ஸ்பீட்ல அந்த ட்ரெயினால போக முடிஞ்சது. ஏன்னா அந்த ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற நோஸ் மாதிரி இருக்கிறது வந்து ஈஸியா காத்த பிளந்து போறதுக்கு ஈஸியா இருந்தது. அதே மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்சியும் அதிகமா இருந்தது. ஸோ இப்ப இந்த நேச்சர் பார்த்து நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் தாங்க. ஏரோப்ளைனோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பறவை மாதிரி இருக்கு? ஏன்னா ஏரோப்ளைன் வந்து இப்ப பறவை மாதிரி ரெக்கையோட இருக்கும்போது மேல போய் அந்த காத்துல மிதக்கிறத வந்து இந்த பேலன்ஸ் பண்றதை ஈஸியா பண்ண முடியுது. பிகாஸ் பறவைகள் அந்த ஷேப்னாலதான் காத்துல பேலன்ஸ் பண்றாங்க. சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடரோட வெப், சிலந்தி வலை. இந்த சிலந்தி வலை ஷேப்ல வந்து வலைகள் பின்னும் போது அந்த வலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் ரெசிலியண்டா இருக்கு, ஃபிளெக்சிபிளாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி வலைகள் பின்னக்கூடியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் யூஸ் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்க்ரோ யூஸ் பண்ணுவோம், வெல்க்ரோ ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே அப்ளிகேஷன் தான். என்னன்னா நம்ம பூல இருந்து வர பாலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் நீங்க பூ தொட்டீங்கன்னா அது உடனே கையை ஒட்டிக்கும். அது அந்த வெல்க்ரோவோட அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. லோட்டஸோட நமக்கு தாமரையோட இலை தெரியும் இல்லையா? தாமரை இலை மேல நீரும் தங்காது. தாமரை இலை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரும் தங்காது, டர்ட்டும் தங்காது, அழுக்கும் தங்காது. ஸோ அதே அப்ளிகேஷன் என்ன பண்றாங்கன்னா க்ளோத்ஸ்ல சர்ஃபேசஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வாட்டர் ரெசிஸ்டன்ட், டர்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்கிறதுக்கு. அப்ப நேச்சரை பத்தி இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை நம்ம ஏன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? முக்கியமா வெல்த்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நேச்சர்ல வந்து வெல்த்தோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு? இந்த பயோமிமிக்ரி வந்து வெல்த்துக்கு எப்படி இருக்கு? அதை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். அப்ப பயோமிமிக்ரி ஃபார் வெல்த் அதை பாத்தீங்கன்னா வெல்த்ன்ற ஒரு விஷயம் இப்போ இயற்கையில வந்து நம்ம எதெல்லாம் வந்து சொத்து ஆர் வெல்த் ஆர் விலை மதிக்க முடியாததுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் மீதி பாத்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதே மாதிரி வந்து இன்னும் சிலது பாத்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம விலை மதிப்பில்லாதது அப்படின்னு நேச்சர்ல நம்ம பார்க்குற சில விஷயங்கள். அதுக்கப்புறம் முத்து, இந்த சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு சில காமனான விஷயங்கள் இருக்கு. நேச்சர் இந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் ஹைட் பண்ணி வைக்குது. அதாவது யார் கண்ணுக்கும் அவ்வளோ ஈஸியா தெரியாம மறைச்சுதான் வைக்குது. அப்ப நேச்சரோட டெஃபினிஷன்ல வெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இயற்கை என்ன பண்ணுது? மறைச்சு வைக்குது. ஸோ அந்த ஹிடன் விஷயம், ஹிடனா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரைட்டு பயோமிமிக்ரியில வெல்த்துக்குன்னு வரும்போது. செகண்ட் ட்ரைட் என்னன்னா ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டடா வைக்கிறது. இப்ப அந்த சிப்பிக்குள்ள முத்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடா இருக்கு இல்லையா? அழகா உள்ளுக்குள்ள இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில எடுக்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த சிப்பியே ஓபன் பண்ற வரைக்கும் ஈஸியா வெளியில எடுக்க முடியாது. ஸோ அங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்ப கோல்டு ஓரா இருக்கட்டும், இல்ல டைமண்ட்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எர்த் என்ன பண்ணுது? ரொம்ப அடியில அதை ப்ரொடெக்டடா தான் வச்சிருக்கு. அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் தெரியற மாதிரி எல்லாம் அதை வச்சில்ல. அதே மாதிரி மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதை நர்ச்சர் பண்ணுது. அதாவது கோல்டு ஃபார்மேஷன் பண்றதுக்கும் சரி, டைமண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் சரி, அங்க நர்ச்சரிங்ன்ற விஷயம் தேவைப்படுது. இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கு இல்லையா? சிப்பிக்குள்ள போய் சேர்ற அழுக்குகளை வந்து அந்த சிப்பி என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான நரிஷ்மெண்ட், அந்த சத்து கொடுத்து கொடுத்து அதை அழகான முத்தா மாத்துது. அப்ப அந்த மூணு விஷயங்கள் பயோமிமிக்ரியில நேச்சர் வெல்த்துக்கு என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஹிடனா இருக்கிறது, ப்ரொடெக்டடா இருக்கிறது, நர்ச்சர்டா இருக்கிறது. நர்ச்சர்ட்னு வரும்போது நம்ம சத்து கொடுத்து அதை வளர்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். நர்ச்சர்டா இருக்கிறது. ஸோ இது பாத்தீங்கன்னா அகெயின்
இப்போ இது வந்து நம்ம வெல்த், அதாவது நம்மளோட டெஃபினிஷன் ஆஃப் வெல்த்லன்னு பார்க்கும்போது இது நடக்குது. இதே மாதிரி இயற்கைன்னு வரும்போது மரங்களும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து பார்ட் ஆஃப் நேச்சர் தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப மரங்களை பொறுத்த வரைக்கும் வெல்த்னா என்ன? மரங்களோட விதைகள். ஏன் மரங்களோட விதைகள் வந்து வெல்த்ன்னு சொல்றோம்னா, அந்த விதையில இருந்து தான் இன்னொரு மரமே வர முடியும். அப்போ ஒவ்வொரு மரமும் பாத்தீங்கன்னா அதோட விதையை எப்படி வைக்குது, சேஃபா ஒரு கனிக்குள்ள, அதாவது அந்த ஃப்ரூட்ஸ்குள்ள ஒளிச்சு அந்த விதையை வைக்குது. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிறத சாப்பிட்டாதான் அந்த விதையை உங்களால எடுக்க முடியுது இல்லையா? அங்கேயும் மறைச்சு வைக்குது, அங்கேயும் ப்ரொடெக்ட் பண்ணுது, அங்கேயும் நர்ச்சர் பண்ணுது. அப்ப சரி, சிமிலர்லி நீங்க வந்து அனிமல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மனுஷங்களுக்குன்னே எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க மனுஷங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான அந்த வெல்த் எவல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னது? அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ், அதாவது அவங்களோட குழந்தைகள். அப்போ மனுஷங்களுக்கும் சரி, அனிமல்ஸ்க்கும் சரி, குழந்தைன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும்போது, அங்க அந்த குழந்தை எங்க ஃபார்ம் ஆகுது? அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அங்க அந்த குழந்தைக்கு வந்து நரிஷ்மெண்ட் போகுது. அந்த குழந்தைய ஹைட் பண்ணி வச்சிருக்கு. வெளியில தெரிஞ்சு வெளியில எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வளரட்டும் அப்படின்ற மாதிரி நேச்சர் டிசைன் பண்ணல. அதே நேரத்துல ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஸோ ஹிடன் இருக்கு, ப்ரொடெக்டடா இருக்கிறது இருக்கு, அங்க அந்த நரிஷ்மெண்ட், அந்த நர்ச்சர் பண்றதும் இருக்கு. ஸோ இது இது மூணுமே பயோமிமிக்ரி ஃபார் வெல்த் அப்படின்றது சொல்லலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கலி கனெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அட் த எண்ட் இது வந்து நம்ம இந்த பாட்காஸ்டே எதுக்கு? ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கு இல்லையா? அப்ப அஸ்ட்ராலஜிக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணலாம். அஸ்ட்ராலஜில அவ்வளோ நாலேஜ் இருக்கு. அதை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. முக்கியமா நட்சத்திரங்கள் பத்தின நாலேஜ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நட்சத்திரமும் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான அட்வான்டேஜஸ் வந்து அந்த நட்சத்திரம் மெடிடேஷன் பண்றது மூலமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதுதான் லைவ் கிளாஸா, லைவ் மெடிடேஷன் கிளாஸாவும் நடக்குது, அந்த டோட்டல் நட்சத்திர கிளாஸாவும் நடக்குது. ஸோ அதோட லிங்க் கூட கீழே இருக்கு, நீங்க வேணும்னா பாருங்க. சரி, இப்போ அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை வளருது இல்லையா? அந்த ப்ராசஸ் எந்த நட்சத்திரம் கூட கனெக்டட்னா பரணி நட்சத்திரத்து கூட கனெக்டட். ஏன்னா பரணி நட்சத்திரத்தோட சிம்பிளே யோனி. இந்த யூட்ரஸ் தான் பரணி நட்சத்திரத்தோட சிம்பிளே. அதே மாதிரி அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் எதுக்குன்னு சொல்லுவாங்க? வெல்த்துக்கான நட்சத்திரம், நிறைய பணம் சேரக்கூடிய நட்சத்திரம், வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும். பரணி நட்சத்திரக்காரங்களாலையும் சரி, இல்ல பரணி நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல வருதுனாலும் சரி, இல்ல நீங்க இந்த நட்சத்திரம் மெடிடேஷன் மூலமா பரணி நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்றீங்கனாலும் சரி, உங்களால வெல்த் அக்யூமுலேஷன் பண்ண முடியும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இஸ் ஃபார் வெல்த்ன்னு தெரியுது. ஆனா அதே நட்சத்திரத்துக்கு என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க? யூட்ரஸோட சிம்பிள். அந்த குழந்தை வளர்ற அந்த இடத்துக்கான சிம்பிள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த யூட்ரஸ்ல தான் அந்த ப்ரொடெக்ஷன் நடக்குது, நர்ச்சரிங் நடக்குது. சரி, அதே மாதிரி நீங்க பரணி நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எது வேணும்னு நினைச்சாலும் அதுல மல்டிபிள் திங்ஸ் அவங்களால ஈஸியா சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு நியூ ட்ரெண்ட்ல சாரி வந்திருக்கு, ஒரு நியூ ட்ரெண்ட்ல ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்றத அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ் வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஷனபிளா ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு, ஒரு பரணி நட்சத்திர பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வாங்க மாட்டாங்க. அதுலயே மல்டிபிள் அவங்களால வாங்க முடியும். அது அதுல ஒண்ணு வாங்குறேன்னு போவாங்க, போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 4-5 வாங்கிட்டு வந்துருவாங்க. சிமிலர் டைப்பா இருந்தா கூட ஈஸியா அவங்க 4-5 வாங்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸுங்கள்ல மட்டும் இல்ல. அவங்க எந்த விஷயம் வேணும்னு நினைச்சாலும் அதுல வந்து மல்டிபிள் மல்டிபிள் விஷயங்கள். இப்ப நான் சில பேர் பார்த்திருக்கேன், பரணி நட்சத்திரத்துல இருக்க ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு சீவுற சீப்பே அவங்க கிட்ட ஒரு வெரைட்டியா வந்து டிஃப்ரெண்ட் சீப் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த வெரைட்டியா நிறைய பொருள் சேர்த்து வைக்கிறது இருக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா செலவு பண்ண மாட்டாங்க. நான் வந்து அதை சேர்த்து வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிக்கிறேன்றதும் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க கர்மிக் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து பரணி நட்சத்திர பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்குன்னே வந்து நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய பொருள் சேர்றதுன்றது பரணி நட்சத்திரத்து கூட ரொம்ப ரிலவெண்டான ஒரு விஷயம். அப்போ இங்க அங்க பொருள் சேர்றதுன்னு இருக்கு, which is equivalent to wealth சேர்றது இல்லையா? ஏன்னா வெல்த்தும் தான் அவங்களுக்கு சேரும். அது அகெயின் இட்ஸ் ரிலவென்ட் டு எங்க ரிலேட் ஆகுது? இந்த பயோமிமிக்ரி ஃபார் வெல்த்துக்கு ரிலேட் ஆகுது. அஸ்ட்ராலஜிக்கலி பார்த்தாலும் இந்த விஷயத்த நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம
நேச்சர் படி வெரிஃபை பண்ணிட்டோம், பயோமிமிக்ரினா என்னன்னு பார்த்துட்டோம், அஸ்ட்ராலஜிக்கல் ரெஃபரன்ஸும் பார்த்துட்டோம். கடைசியா இப்போ முக்கியமான பார்ட் என்ன நம்ம பார்க்க வேண்டியது, எப்படி அதை வந்து நீங்க உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்க, நீங்க இது எல்லாமே சொல்றீங்க, எல்லாமே நல்லா இருக்கு, சர்ப்ரைசிங்கா இருக்கு, அஸ்ட்ராலஜிக்கல் ரெஃபரன்ஸ் கூட ரிலேட் பண்ண முடியுது. ஆனா நான் அதை வச்சு என்ன பண்றது, நான் எப்படி அதை வச்சு அட்ராக்ட் பண்றது, வெல்த் அட்ராக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த பண்ணணும். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட வீட்ல எங்க வந்து நீங்க வெல்த் வைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லாக்கர் வச்சிருக்கீங்க, ஒரு சேஃப் வச்சிருக்கீங்க, அதுல வந்து நீங்க உங்களோட வெல்த், உங்களோட கோல்டு ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க நீங்க உங்களோட இந்த கேஷ் வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுங்க, டெய்லி இந்த விஷயத்த பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க லாக்கர் தொறந்து, உங்க சேஃப் தொறந்து பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து இல்ல நான் ஃபுல்லா ஆன்லைன்ல தான் டீல் பண்றேன், ஏன்னா இங்கெல்லாம் நாங்க கேஷே வச்சுக்க மாட்டோம். இப்போ யூஎஸ், கனடா பாத்தீங்கன்னா அவ்வளவு கேஷ் இருக்காது, எல்லாமே வந்து ஆன்லைன் டீலிங்ல தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட்டை டெய்லி ஓபன் பண்ணி நான் சொல்ற விஷயத்த பண்ணலாம். சிமிலர்லி நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றேங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு அது க்ரோ ஆகணும் அப்படின்னு தோணுதுன்னா உங்க ஸ்டாக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் சொல்ற விஷயத்த பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸை டெய்லி நீங்க இந்த வெல்த் ரிலேட்டடான பொருள்கள் ஆர் வெப்சைட் ஓபன் பண்ணி நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸை அப்படியே நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் என்னன்னா, ஐ ப்ரொடெக்ட் யூ. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் என்னோட வெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றேன். அதாவது நீங்க அந்த வெல்த் கூட பேசலாம், நீங்க உங்களோட கேஷ் பேலன்ஸ் கூட, உங்க ஸ்டாக் பேலன்ஸ் கூட பேசலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்க வெல்த்தோட பேசலாம். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். ஐ நர்ச்சர் யூ டு க்ரோ. செகண்ட் ஒன், ஐ நர்ச்சர் யூ டு க்ரோ. நான் நீ க்ரோ ஆகிறதுக்கு, நீங்க க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதை நான் பண்றேன். ஸோ ஐ ப்ரொடெக்ட் யூ, ஐ நர்ச்சர் யூ டு க்ரோ, ஐ நரிஷ் யூ. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன். ஐ நரிஷ் யூ, எல்லா சத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்றது அர்த்தம் ஐ நரிஷ் யூ. ஃபோர்த் ஒன் என்னன்னா, யூ கேன் ஃபீல் சேஃப் வித் மீ. நீங்க என் கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்க, உங்ககிட்ட இருக்க வெல்த் கிட்ட சொல்ல போறீங்க. உங்ககிட்ட இருக்க பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ், கோல்டு, சில்வர் எது வச்சிருக்கீங்களோ அதுகிட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ப்ரொடெக்ட் யூ. செகண்ட் ஒன், ஐ நர்ச்சர் யூ டு க்ரோ. தேர்ட் ஒன், ஐ நரிஷ் யூ. ஃபோர்த் ஒன், யூ கேன் ஃபீல் சேஃப் வித் மீ. ஸோ இது நீங்க சொல்லும் போது மனசார ஃபீல் பண்ணி சொல்லணும். அதாவது இந்த விஷயம், இப்ப நான் சொல்ற இந்த 4 விஷயமும் யாருக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு தேவைப்படுறதுலாம் நான் செய்யறேம்மா, நீ 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 நல்லபடியா வளர்றதுக்கு நான் எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றேன், உன்னை நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட சேஃபா இருப்ப அப்படின்னு நீங்க வந்து ஒரு குழந்தைகிட்ட எவ்வளவு பாசமா சொல்லுவீங்களோ அதே மாதிரி பாசத்தோட நீங்க உங்க வெல்த் கிட்ட சொல்லணும், இல்ல பேசணும். இப்ப இதையும் தாண்டி நான் இது ஒரு ரிச்சுவலா எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அழகா ஒரு பாக்ஸ், ஒரு நல்ல டெக்கரேட் பண்ண மாதிரியான ஒரு பாக்ஸ் வச்சுட்டு, அந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட கேஷ் மணி வச்சுட்டு, இல்ல கோல்டு காயின் வச்சுட்டு, இல்ல சில்வர் காயின்ஸ் வச்சுட்டு, நீங்க அந்த பாக்ஸை உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு, நீங்க டெய்லி நீங்க பூஜை ரூம்ல சாமி கும்பிடுறவங்களா இருக்கீங்க, இல்ல விளக்கேத்துறவங்களா இருக்கீங்கன்னா, நீங்க விளக்கேத்துற டைம்ல அந்த பாக்ஸை திறந்து இந்த 4 விஷயம் நான் சொன்னதை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற உங்க வெல்த்தை பார்த்து சொல்லலாம். அதுவும் வெல்த் க்ரோ பண்ணும். ஏன்னா நீங்க விளக்கேத்தி உங்க பூஜை ரூம்ல சொல்லும் போது பவர் இஸ் ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் நடக்கும். ஸோ எப்பவுமே நீங்க பை டிஃபால்ட் நீங்க வந்து எதுக்காவது நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணுவேங்க, என் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன், இல்லை என் பீரோல லாக்கர் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பை டிஃபால்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணாலும் மனசுல இந்த 4 விஷயத்த நினைச்சிட்டு இந்த 4 விஷயத்த வந்து அங்க அந்த வெல்த்தை பார்த்து சொல்லுங்க. ஸோ பை டிஃபால்ட் லாகின் பண்ணாலே எனக்கு இது மனசுல வந்து நான் சொல்றேன் அப்படின்றது இருந்தாலே போதும், உங்ககிட்ட அந்த மணி சேர்றது, நீங்க மணி அட்ராக்ட் பண்றதும் சரி, வெல்த் அட்ராக்ட் பண்றதும் சரி நடக்கும். சரி, இந்த மணி அட்ராக்ட் பண்றது, வெல்த் அட்ராக்ட் பண்றதுலாம் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் நெசசிட்டிஸ்ன்றது ஃபுல்ஃபில் ஆனாதான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின நாட்டம் வரும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பார்க்கலாம், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சிஓவா இருப்பாங்க, நிறைய மில்லினியரா இருப்பாங்க, பில்லினியரா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் சாமியாரை பாக்குறதுக்கு நான் இந்தியா போறேன்,
நான் இந்த பர்டிகுலர் ஹிமாலயாஸ் போறதுக்கு நான் பாக்குறேன், இந்த யோகா இல்ல இந்த மெடிடேஷன் பண்ணணும்னு பாக்குறேன்னு போவாங்க. ஏன் அப்படி போறாங்கன்னா, எல்லா வெல்த்தும் இருக்கும்போது உங்களோட சீக்கிங் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போகும். ஸோ நமக்கு பேசிக்கா நம்மளோட தேவைகள், நம்ம குடும்பத்தோட தேவைகள் பாக்குறது முக்கியம். அதுக்கு வெல்த் முக்கியம். வெல்த்தை நெகட்டிவா பார்க்கவே கூடாது. வெல்த்தை நீங்க லக்ஷ்மியா பாருங்க. லக்ஷ்மி அம்மா அவங்களே உங்ககிட்ட வரேன்னு சொல்லும்போது நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? ஏன்னா அவங்க கடவுள். அதே மாதிரி நீங்க பார்க்கணும். ஸோ இத வந்து நீங்க பண்ணுங்க. அண்ட் இது கூடவே இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வெல்த்தை பத்தி இன்னும் நிறைய பயோமிமிக்ரி டீடைல்ஸ் இருக்கு. பயோமிமிக்ரி ட்ரெய்ட்ஸ் இருக்கு. வெல்த் மட்டும் இல்லாம மீதி பயோமிமிக்ரி டீடைல்ஸும் வேற வேற என்னெல்லாம் உங்க லைஃபுக்கு வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அதை அனுப்பி வைக்கிறோம். கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வேணும்னா, இந்த பயோமிமிக்ரி டீடைல்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணுங்க, எனக்கு வெல்த்துக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஹெல்த்துக்கு வேணும், எனக்கு வந்து சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வேணும், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேணும், நீங்க எதுக்கு வேணும்னு கேட்டாலும் கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே அனுப்புறோம். சரிங்களா? ஸோ see you then, all the best. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து உடனே நடக்காது, இதெல்லாம் உடனே நடக்கிற விஷயம் இல்லை, பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சேஞ்சஸ் வருதோ அதை சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஏன்னா ஜெம்ஸ்டோன் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் எங்க ஆர்டன்டான ஃபாலோவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ see you then, until then, bye.